என் புள்ள பஸ்ல ஆகுதுறோம் பால் கூட கண்ணு போடலையா? சரி கண்ணு போட மாட்டாட போட்டுறீங்களா? அமைச்சரே சாமி ஆயார் இலக்கம் ஒண்ணு எனக்கு ஒண்ணு தெரியல சாமி. ஒண்ணு தெரியல ஒண்ணு தெரியல. போட்டவருக்கு நியமத்திற்கு பேர் சம்பளம். இட்லிக்கு நேரம் ஆயிடுச்சு. செத்து போடுற பேசி சாவாச்சு போடுவாங்க. கம்முனு படுத்துறோம் வாயில குத்துரும் அப்படியே. ஆயார் இலக்கம் தமிழா பிரியாணி வரக்கூடிய என்னோட நாடு இருக்குது. ஆமா என்னோட தேசம் என்ன? சமணாபுரி. தமிழா பிரியாணி வரக்கூடிய சமணாபுரி நகரத்தோடு ஆண்டு முடியாது. ஆமா என் பெயர் தான் எம தர்மராஜன். ஓ நீங்க தான் உயிரை பிடிக்கிறீங்களா? அந்த தேவர் ஊழலுக்கு தேவ பிரசங்கள் ஆளுக்கு ஒரு வேலை எடுத்துட்டானுங்க. கடைசியில எனக்கு அறுவடை வேண்டாம். பயிர்கிட்டு சத்தியமாக வாசலாக பெருமன் இருக்கின்றானே அண்ணவன் பழைய தொழில் அது 2010 படித்த முக்கந்தார பழமக்கடல் இருக்கின்றாரு. அண்ணவருக்கு படுகாலைக்கும் தொழில் அதற்கு வைகந்தமா பொறுப்பு வந்து நாராயணன் இருக்காரு காட்சி கொடுக்க தொழில். சரிதான். ஆனா எனக்கு எல்லாருக்கிட்டையும் சாப்பாடு பேர் கொடுத்துட்டானுங்க. சரிதான். எனக்கு என்ன பேர் தெரியுமா? அந்தந்த இருக்கின்ற மாநில மக்களுக்கு தினந்தோறும் யார் யாரு கணக்கு எப்படி முடிக்கிறீங்களோ அந்த கணக்கை அதை உயிர் பிடிப்பது என்னுடைய வேலை. இன்னைக்கு அதோ கணக்கு முடிகிறது யார் என்றால் இன்று மாநில மக்களே உலகத்தில் யார் கணக்கு முடித்திருக்கிறதோ அந்த கணக்கை பார்த்துவா நான் உயிரை சொல்ல வேண்டும். ஐயா எடுத்து பார்த்தேன் ஜெயமாலி அமரன் இருக்கும். ஒரே ஒரு கற்பத்துடன் ஒரே ஒரு பிள்ளை மகனா இருக்க முடியாது. இன்னும் சாந்த சிலனுக்கு இன்றியோடு ஆயுள் முடிகிறது. தற்சமயம் அந்த உயிராகப்பட்டது ஊசல் ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த உயிரை நீங்க பிடிச்சீங்கன்னா உயிர் போயிடும். இன்னைக்கு அவனுக்கு இன்னையோடு வயது முடியுது. அன்றைக்கு பிரம்மதேவன் எழுதக்கூடிய நாள் 40 வயது வச்சு அந்த சாந்த சிலனுக்கு உயிரை எழுதி விட்டான். சண்டால பால் எழுதி விட்டான். ஆனால் என்னுடைய வேலை முடிகிறது. இன்றைக்கு அவனிடம் சென்று அவன் உயிரை கவர வேண்டும். அதுதான் என் வேலை. அப்படியே போகலாமா? உயிராகப்பட்டது துணி துடித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் உயிர் கவரம் இப்போது கிட்டே போன பிறகு உயிராகப்பட்டது தத்தளித்து கொண்டிருக்கிறது போட்டியில். ஆனா இருந்தாலும் அவருடைய மனம் இருக்கின்றாலே கற்பமல்லி அவருடைய கற்பாகப்பட்டது அவனுடைய உயிரிடம் வைத்திருக்கிறது. நான் கிட்டே சேரலாம் என்று போன பிறகு அவருடைய கற்பகமாகப்பட்டது என்னை அனலாக வீசி இருக்கிறது. அதனால் போக முடியவில்லை. அப்படி இருந்தாலும் சாத விழா ஏற்படுத்தினேன். உயிரை பிடித்து விடு ஏற்படுத்தி அவருடைய மனைவி இருக்கின்ற கருப்பு வள்ளி அவர் தண்ணீர் எடுப்பதற்காக உலகத்தை தேடி சென்று விட்டார். இதுதான் சமயம் போட்டியில் இருக்க வேண்டும். தினந்தோறும் ஒரு ஆளுக்கு ஒரு உயிர் கவர வேண்டிய வேலை என்னுடைய உயிர். சாதனை உயிரை கவர்ந்துட்டேன். நான் செல்கிறேன். ஹலோ போலக்கடா ஏமா நான் தான் பேசுறேன். கடிக்கார தம்பி பேசுறேமா? உன் வீட்டுக்காரர் கூட தான் ஆடுறேன். அது ஒண்ணு இல்ல, நம்ம ஆஜர் இருக்கிறாரு உங்க வீட்டுக்காரரு. மனசு கொஞ்சம் சேர்த்தீங்க அம்மா சொல்றேன்னு பேசிக்காதீங்க. உங்க வீட்டுக்காரர் திடீர்னு செத்துட்டாருமா. நம்ம பாடி ஏற்றிட்டு வந்துடுறோம் ஆம்புலன்ஸ் பிடிச்சி.
நீங்க அந்த சாவு பெட்டியில எடுத்து வந்து ரெடி பண்ணி வச்சுக்கீங்க கூலிங் பெட்டியெல்லாம். ஆமா ஆமா என் சம்பளம் வர கொடுக்காது போயிட்டாங்க. இப்படியாக யமதர்மனானவர் யமதர்மனானவர் தன் உயிரை கவர்ந்து செல்ல அப்போது முருகப்பெருமான் பார்த்தார். நம்முடைய ஆலயத்திலே வந்து அவர் தாயும் தந்தையும் ஒரு பிள்ளை பிறந்தார். அவர் பிள்ளை பிறந்தால் நமக்காக வேண்டி ஒரு நாள் வந்து நம்ம உத்திரத்திலே கலந்து கொள்ள வேண்டிய பிரார்த்தனை செய்தெல்லாம் ஒன்னு அரிசி முருகப்பெருமான் அவர் அன்றத்துல தண்ணிக்கு போனாரு கஷ்டமா போச்சு. சொல்றேன் உலகான தண்ணீர் சொன்னாச்சு வீட்டுக்காரங்க தண்ணி கொடு. அண்ணவா முடிஞ்சு சொன்னா பாவி என் உயிராகப்பட்டவர் பதியாமன்னவருக்கு ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருந்தது. இப்படி பாவியாகப்பட்டவன் இந்த தாசி பொன்பொருள் எல்லாம் பறித்துக் கொண்டு எங்க வீட்டுக்கார உயிரை இருந்து விட்டாரு. அம்மா மாமா இன்னைக்கு மாயாவரத்தில்ல நாடு, இன்னைக்கு நான் மாயாவரத்தில்ல நாடு. என்ன கொண்டு வந்த சீமான நம்ம 2 பேரும் மயிலாட்டம் பார்க்க போனோம். நல்லாதான் வந்தான் பாய் மோவன். இன்னைக்கு மயிலாட்டம் பார்க்க போய் என் மாறு பதக்கம் தோத்த எனக்கு வந்த மன்னவன் இன்னைக்கு நான் கூட தோத்தேன். மாமா இன்னைக்கு கும்பகோணத்தில் நாடு, இன்னைக்கு கும்பகோணத்தில் நாடு. என்னை கொண்டு வந்த சீமானே இன்னைக்கு குயிலாட்ட பார்க்க போனோம். நம்ம குயிலாட்ட பார்க்க போய் இன்னைக்கு குயிலாட்ட பார்க்க போய் என் கொப்பு பதுக்க தொட்ட எனக்கு வந்த கொண்டவனை கூட தோட்ட. என் முருகா, என் கத்தா, என் கடமா முருகா என்றார் வருவா.